இந்த ஊர்ல இரவு வந்தா யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு பாட்டி இருக்காங்க. யாருக்கும் புரியாத மாதிரி அவங்க பத்தி எல்லாரும் ஒரே கதையே சொல்லுவாங்க. அவங்க சூனியம் பண்ணுவாங்க என்று இரவு நேரத்துல மரத்தடியில் நிழலோட நிற்பாங்க. ஆனா கவின் மட்டும் அந்த கதைகளை நம்பவே இல்ல. அவனுக்கு அது ஒரு ரகசியம் மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் அவனே அந்த ரகசியத்தை தேட போனான். அந்த இரவு அவன் அமைதியா அவங்க பின்னாடி நடந்தான். அந்த பாதை யாரும் போகாத பாதை. அந்த காடு ஏதோ உயிரோட இருந்த மாதிரி. பாட்டி திடீர்னு நின்றாங்க. மண்ணுல ஒரு வட்டம் போட்டாங்க. அதுக்குள்ள ஏதோ மந்திரம் ஆரம்பிச்சது. மண்ணே உயிர் வாங்குற மாதிரி இருந்துச்சு. கவின் மரத்துக்கு பின்னாடி மறைந்தான். பயந்தாலும் அவன் கண்கள் அங்கிருந்து விலகவில்லை. பாட்டி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காற்றையே மாற்றிச்சு. அந்த வட்டத்துக்குள்ள மெதுவா ஒரு நிழல் உருவாக ஆரம்பிச்சது. அது மனிதன் மாதிரி இருந்தது. ஆனா மனிதன் இல்ல. அந்த நேரம் பாட்டி திடீர்னு திரும்பி பார்த்தாங்க. நேரா கவினை பார்த்தாங்க. அடுத்த நொடியில ஒரு பலமான காற்று அவனை தாக்கிச்சு. கவின் நிலத்திலிருந்து மெதுவா உயர ஆரம்பிச்சான். அவன் புரியாம இருந்தான். ஆனா பாட்டி மட்டும் சிரிச்சாங்க. அந்த சிரிப்புக்குள்ள ஒரு கதை இருந்துச்சு. ஒரு காலத்துல அவங்க தனியா இருந்தாங்க. யாரும் இல்லாத வாழ்க்கை. அதனால்தான் ஒரு உயிரை தேடினாங்க. அந்த உயிர் கவின்தான். அந்த இரவுக்கு பிறகு கவின் யாருக்கும் தெரியவில்லை. அவன் இருந்த உலகத்திலிருந்து அவன் மறைந்துட்டான். ஆனா கதை இங்க முடிஞ்சதில்ல. இப்போ அந்த பாட்டி மட்டும் இல்ல, அவங்க கூட இன்னொரு நிழலும் இருக்கு. அடுத்தது யாரு